ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அலசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்கள்ல தாவேகா ஒரு மிகப்பெரிய லீடிங்ல இருக்காங்க. 2வது இடத்துல திமுக இருக்காங்க. விஜய் பிரச்சாரத்துல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அது உண்மையாலுமே இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு ப்ரூஃப் பண்ணி இருக்கு. விஜய் எப்படி சார் ஒரு மிக பெரும்பான்மையான வெற்றியை பெற்றார்? இதுக்கு என்ன சார் காரணம்? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் ஒரு மிகப்பெரிய வேவாக வீசியிருக்கா. அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டரை நம்மள பலரும் கணிக்க தவறிட்டம் போல இருக்கே சார். எக்ஸிட் போல் திமுக தான் லீடு வரும்னுலாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கருத்து கணிப்புலாம் தவிடுபடியாக்கி விஜய் மிகப்பெரிய லீட்ல ஜெயிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஜயோடைய இமாலய வெற்றியை? புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓகே. இதில் என்ன ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல போன மாதம் வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் விஜய் இந்த பொசிஷனில் இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகே. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கிடைத்த தகவல்கள், நானே முதல்ல சொல்லியிருக்கேன் 30 சீட் வரும் 20 சீட் வரும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் வீக்ஸ் கிட்ட வர 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 நமக்கு வர இன்புட்ஸ், நம்ம ஜோசியக்காரன் இல்லை, சீஃபாலஜிஸ்ட்டும் கிடையாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு என்ன தகவல் கிடைக்குதோ அது அடிப்படையில் பேசுகிறோமே தவிர, தகவல் அடிப்படை மாறும்போது நம்ம மாற்றிக்க தான் புத்திசாலித்தனம். குரங்கு பிடியா ஒரே இடத்துல இருந்துட்டு இல்லை நான் சொன்னதான் கரெக்ட்னு பிடிக்கூடாது. போன வார தகவல் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அதையும் நான் 2-3 இதில் இன்டர்வியூவில் பதிவு பண்ணேன். வெற்றி வாய்ப்பு, ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்காங்க. அது முதல் பாயிண்ட். 2வது கேட்டிங்க ஆன்டி இன்கம்பன்சி வேவான்னு. இந்த ஆட்சி பல பேரோட சாபங்களை வாங்கியிருக்கு. ஓகே. தட் இஸ், மக்கள் என்ன பண்ணாங்க, யாராவது ஒரு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு தேடினாங்க 20 வருஷமாக. விஜயகாந்த் கண்ணில் பட்டார், அவரை ஆதரித்தாங்க, கொண்டாடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் ஒன்றும் பண்ண முடியும். லைவ் போயிட்டு இருக்கு சார். விஜயகாந்த் என்ன ஆயிடுத்து, அவரால் ஆட்சின்னா நடந்தது. மூத்த அமைச்சர் என்கிட்ட சொன்னார், எங்களால் எங்கள் தலைவர் பார்க்க முடியலைங்க. அதிகாரிகள் நம்ம கொடுக்குற டாக்ஸ் பேயர் மணியில் சம்பளம் வாங்குற அதிகாரிகள், நம்ம எஜமானர்கள் இல்லை. நாளைக்கு இப்போ இத்தனை நேரம் அந்த அதிகாரிகள் 4 பேர் விஜய் வீட்டில் இருக்காங்களா பாருங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. டிஜிபி இருப்பாங்க, பழைய டிஜிபி, இப்போ டிஜிபி இல்லை, முன்னாள் டிஜிபி, முன்னாள் ஏடிஜிபி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி போய் உட்காந்துருப்பாங்க. அதுதான் அவங்க வேலை. ஓகே. அதை ஸ்டாலின் கவனிக்க தவறிட்டார். ஓகே. இப்ப ஸ்டாலின் கூட இப்ப இன்னைக்கு நாளைக்கு செய்த பெரிய தவறு அதிகாரிகளை நம்பியது. அதிகாரிகளை, தவறான அதிகாரிகளை, இறையன்பு நம்பியிருந்தீங்கன்னா நேர்வழியில கொண்டு போயிருப்பார். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு தலைவர். அவரு முதலமைச்சர் செயலாளர் இருந்தார். ஆமா, தலைமை செயலாளர் இருந்தார், ஓய்வு பெற்று போயிட்டார். அவரே கேட்டுக்கணும், உங்க பிளேஸ்ல யாருங்க போடலாம், அவர் சொல்லியிருப்பார், இவரை போடுங்க இவரை போடுங்க. அவர் ஏன்னா இறையன்பு மாதிரிலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்கறது கஷ்டங்க. அவர் திமுகவில் இருந்தாலும் நல்ல ஆட்சி கொடுப்பார், அதிமுக நல்ல. ஆனால் அதிமுக அவர் பழி வாங்கப்பட்டார், டம்மியான போஸ்டர் கொடுத்தார், நல்லா செயல்பட்டார். இது என்ன நடக்குதுன்னா, இது ஸ்டாலின் ஒரு அந்த மூத்த அமைச்சர் சொன்ன மாதிரி ஸ்டாலினை டிவி பார்க்க விடலை, பேப்பர் படிக்க விடலை, யூடியூப் பார்க்க விடலை, ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஓகே. இது எப்படி குடும்பத்தினர் அலோவ் பண்ணாங்கன்னே தெரியல. பத்திரிகையாளர் மீது அடக்குமுறை ஏவுவிடப்பட்டது. வாராகி, சவுக்கு சங்கர் எம்எல்ஏ பொய் கேஸ் போட்டாங்க, எம்எல்ஏ சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்படி விடுதலை ஆயிட்டேன். இந்த மாதிரி பத்திரிகையாளர் குரல் வழியை நெரிக்கிற ஒரு அரசாங்கம். ஒரு பக்கம்
மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தப்பு இல்லை, எல்லாமே எல்லாம் நடக்கணும். ஆனால் இந்தியா போன்ற செக்குலர் நாடுகளில் எல்லா மதமும் சம்மதம். ஓகே. கபாலி கோவில் குளம் யாருக்கு கொடுத்ததுங்க? ஆற்காடு நவாப் கொடுத்தது. நம்ம எல்லாம் சகோதரராக பழகிறோம். இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ இந்துவோட அதிகமாக ஆகணும்னு கேட்கல, ஈக்குவல் ரைட்ஸ் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்துக்களை காலில் போட்டு மீச்சிட்டு மற்றவங்களுக்கு மேலே தூக்கி வச்சிங்க. 90% உங்கள் கட்சிக்காரன் இந்து தானே. ஒரு விளக்கு ஏற்றணும்னு கேட்டால் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றிட்டு போங்களே, என்ன வந்தது? வழக்காக்குனீங்க, விவகாரமாகி போச்சு. கஞ்சா, போதை, கடத்தல், மது, யார் இந்த சார் எல்லாம். தட் இஸ் உங்களை மாதிரி யூடியூப் தான் நான் முதல்ல கும்பிடு போடுவேன். நீங்கள் தான் மக்களுக்கு அறிவை கொண்டு போய் பொலிட்டிக்கல் அறிவை சேர்த்தீங்க. சேனல்லாம் வேஸ்ட்டு, சேனல் யாரும் பார்க்குறதே கிடையாது. யூடியூபர் மாதிரி எங்கள் குக்கிராமத்துக்கு போனால் எங்கள் கோயில் பூசாரி யூடியூப் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். பூஜைக்கு மணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவார். என்ன பார்க்குறீங்க? என்ன அரசியல் பார்க்குறேன், யார் ஜெயிப்பான்னு கேட்பார். அந்த அளவுக்கு அரசியல் தெளிவு தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவில் சரி. சார், விஜய் ஜெயிச்சதுக்கு என்ன சார் காரணம்? விஜய் ஜெயித்துக்கு முதல் காரணம், விஜய் என்ற ஒரு சக்தி திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வந்தார். ஓகே. இது நீங்க கேட்கலாம், பெருசா பிரச்சாரம் பண்ணல, மக்களை சந்திக்கல, பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கல, அதே மாதிரி வெற்றி பெற்றிருக்காருன்னா கவர்ச்சி தான், திரை கவர்ச்சி தான் காரணம். திரை கவர்ச்சிக்கான சோ வாட்? எவ்வளவு பேர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்குறாங்க, எவ்வளவு பேர் மீடியா பார்க்குறாங்க, எவ்வளவு பேர் பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, எவ்வளவு பேர் கையில் நோட்டை வச்சுன்னு படிக்கிறாங்க, பேப்பர் வச்சுன்னு படிக்கிறாங்க. கலைஞர் மாதிரி யாராவது பேச முடியுமா? ஜெயலலிதா மாதிரி பேச முடியுமா? அது பேச்சு திறமையினால் அரசியலுக்கு வருகிறது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா பீரியட் ஓவர். இப்போ எடப்பாடி, ஸ்டாலின், விஜய், அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டோர் நெய்பர், அந்த மாதிரி பீப்புள் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்காங்க. அதில் யார் சிறந்தவர்கள்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணி நம்ம படுறது கஷ்டம். சார், திமுக கோட்டையான சென்னையிலேயே விஜய் பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களே தோத்து போயிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஜெனக்ஸ் இளைஞர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரல. நம்ம இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம், இளைஞர்களுக்கு என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்போ ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் உட்காந்துருக்காங்க. இந்த வாட்டி இளைஞர்கள் இறங்கின மாதிரி எந்த கட்சியும் இறங்கு. ஏன்னா மற்ற கட்சியில் இளைஞர் அணி தலைவருக்கு வயசு 60, மாணவர் அணி தலைவர் வயசு 50. மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம். இங்கே விஜய் அப்படி இல்லை, 25 வயசு பையனை இறக்கி விட்டார், சின்ன மாடெல்லாம் இறக்கி விட்டார். ஏன்னா அவரே ஒரு யூத். அதெல்லாம் இளைஞர்களை நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் செயல்பட்டாருன்னா, இஸ் நாட் வெரி ஓல்ட், இட்ஸ் அபவுட் 50s, அவ்வளோதான். 50 இஸ் நாட் ஓல்ட். 60 வயசு 70 வயசுலாம் இளைஞர் சொல்லுமா, இவர் சொல்ல முடியாது. அது இளைஞர்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டார். நீங்கள் கேட்கலாம், நான் 3 விதமாக பிரிப்பேன். 25 வயசுக்காரர்களுக்கு அவர் ஹீரோவை தென்பட்டார். ஓகே. 30லேருந்து 50 வயசு உள்ள மிடில் கிளாஸுக்கு எப்படா திராவிட கட்சிகள் போகுன்ற வெறுப்பில் இருந்தாங்க. 50லேருந்து 70 வயசு உள்ளவர்களுக்கு மகள், பேரன், பேத்திகளோட இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் அவங்க சேஃப்டி. நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. அதுலேருந்து காப்பாற்றணுன்னா வேறு வழி இல்லை. சினிமாக்காரன் ஒருத்த கூட கேட்டேன், ஏன் விசில் போட்டிங்க சார்னு கேட்டேன். சினிமாக்காரன் பரவாயில்லப்பா, எம்ஜிஆர் கூட சினிமாக்காரன் என்னப்போ, சினிமானா ஒரு தப்பா, விஜய் வரட்டும். அந்த சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூடை பார்க்க முடியுது என்னால். ஓகே. தட் இஸ் ஏன் விஜய்க்கு போடுற, அவனே திருப்திப்படுத்தினான். சென்னையில் 2 தொகுதியில் தான் சார் திமுக முன்னிலையில் இருக்காங்க. ஏங்க சிஎம் தோற்று போகிறது, ஜெயலலிதா பர்கூரில் தோற்று போன மாதிரி பாபுட்டு தோற்று போயிருக்காரு. பர்கூரில் ஜெயலலிதா நான் யானை காதில் பூதிய எறும்புன்னு யூனியனில் ஆர்டிகல் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தபடியாக சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்று போகிறது இப்போதான். கலைஞர் ஒரு வாட்டி கூட தோற்று இல்லை, எம்ஜிஆர் தோற்று இல்லை, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, ஸ்டாலின் தோற்றுருக்காரு. குளத்தூர்லேயே ஓட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சென்னையை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். ஸோ திமுக குளத்தூருக்கு அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு சார். குளத்தூரில் அதெல்லாம் மீறி எதிர்ப்பு அலை, திமுக மீது எதிர்ப்பு அலை. அந்த எதிர்ப்பு அலைங்கிறது எதிர்கட்சிகள் உருவாக்கவில்லை, அதையும் புரிஞ்சுக்காங்க. ஐ ஒன்ட் கிவ் த கிரெடிட் டு எதிர்கட்சிகள் செயல்பட்டு ஏதோ பண்ணார், அவர் முடிஞ்ச வரைக்கும் பண்ணார். ஏன்னா அவர் ஒரே நாளில் எம்ஏ பாஸ் பண்ண முடியாது. 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஎஸ்சி, பியூசின்னு தான் வரணும். அந்த மாதிரி அவர் வந்தார். பணத்துட்டு கோட்டை போட்ட பாஜக, அதிமுக என்ன பண்ணிட்டு ஒண்ணுமே எஃபெக்டிவா கொண்டு போகலையா சார்? அந்த திமுக எதிர்ப்பை என்டிஏ நரேட்டிவ் பண்ணல, என்டிஏ அதை கலெக்ட் பண்ணல. விஜய் எப்படி சார் கலெக்ட் பண்ணாரு? அதுக்கு என்ன சார் காரணம்? நம்பிக்கை நட்சத்திரம். அடுத்த பாயிண்ட் வரும், திமுக கற்க வேண்டிய பாடங்கள். இதனால திமுக அழிஞ்சு போச்சு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. எந்த கட்சியுமே 91ல் கலைஞர் கேட்டார், திருப்பி ஆட்சி வருமான்னு கேட்டார். முதலமைச்சர் நீங்க தான். எப்படியா? ராஜீவ்காந்தி கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா, நீ மட்டும்தான் எழுதுன தனு சிவராசன்,
இந்த உன் கையை காட்டு அப்படின்னாரு. எங்கிட்ட கலைஞர் சொன்னார், சத்தியமான வார்த்தை. நான் எழுதினேன், இது வாஸ் ராஜீவ் வாஸ் கில் பை பெல்ட் பாம்னு கொடுத்தேன். உடனே ஃபோன் வச்சு கூப்பிட்டாரு. அந்த மாதிரி பீரியட்லேருந்து மீண்டு வந்த கட்சி. ஸோ திமுகவுக்கு இது அப்படியே எடுத்து அதற்காக கிடையாது, அர்த்தமானலாம் கிடையாது. 10 ஆண்டுகள் கழிச்சு வரலாம். இதில் திமுக கற்றுக்கொள்ள பாடங்கள் பொய் வாக்குறுதி, நீட்டு, பீட்டு, இந்தி, நேரேட்டிவ், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. இலவச சைக்கிள், இலவச லேப்டாப் ஓகே, அது குறை சொல்ல மாட்டேன். இலவச பஸ் பேருந்து ஓகே. மெத்த என்னெல்லாம் பணம் கொடுத்தீங்க? செந்தில் பாலாஜி என்னெல்லாம் கொடுத்தாருன்னு ரிப்போர்ட் வந்தது. எவ்வளோ பணம், எவ்வளோ பணத்தை மக்கள் பணத்துக்கு அடிமை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, மக்கள் பணத்துக்கு அடிமையாக இருந்தாலும் டிஎம்கே 200 சீட்டு வந்திருக்கும். அப்படி செலவு பண்ணாங்க. அதிமுகவும் செலவு பண்ணுது ஈக்குவலாக. எல்லா பணத்தையும் வாங்கினாங்க. என் பணம் தானே கொடுக்குறேன், நீ கொடு, நிறையா கொடு. எங்கள் வீட்டு காசு, நீ கொள்ளாட்சி காசு கொடு, வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு விசில் ஊதிட்டு போட்டான். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதிமுக கற்க வேண்டிய பாடம் ஒற்றுமை இல்லாததால தான். ஓகே, எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த அளவுக்கு விஜய் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பார், எடப்பாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு. பத்தலாகி போச்சே. ஓபிஎஸ் போனார், செங்கோட்டையன் போனார், எல்லாம் போனாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் போல ஒத்து இருந்தும் இல்லாத மாதிரி கான் அண்ட் பைகான் மாதிரி போச்சு. அதுவும் வேஸ்டாக போச்சு. ஸோ அதிமுக ஒற்றுமை இல்லாததுனால, அதனால ஓபிஎஸ் சசிகலா வரதுனால பெரிய ஜெயிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஒரு பிம்பத்தை கொடுக்கும், ஒன்றுபட்ட அதிமுகன்ற பிம்பத்தை கொடுக்கும். அந்த பிம்பமும் தகுந்து போச்சு. கேம்பெயின் சரியா பண்ணல. சார், பாஜகவை பற்றி பேசியே ஆகணும். 11% வச்சுருந்தாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில். இப்போது 3க்கு கீழே வந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் இதில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. நீலகிரியில் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போஜராஜன் ஜெயிச்சிருக்காங்க, ஊட்டியில் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நயினார் லீடில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகும் நமக்கும் தெரியல. பாஜக என்ன பாடம் சார் கற்றுக்கணும்? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பொது வழியில் வந்தாலும் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் யாரோ ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாடையை தூக்கிட்டு போகிறாங்க 4 பாஜக தலைவர்கள் பாஜகன்ற ஒரு பணம் தூக்கிட்டு போகிற மாதிரி. அது நான் வந்து எடுத்து ஷேர் பண்ண தப்பு தான் பண்ணிடக்கூடாது. திருப்பூர்லேருந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. பாஜகக்காரன் வெட்டி போட வேண்டாம் உன, எங்கள் கட்சியாக சொல்கிற நீ, அண்ணாமலை கையாளா, நீ கூலி ஆளா, அப்படி பேசுகிறாங்க. சொன்னேன், வெரி குட், திராவிட கட்சிகள் ஈக்குவலாக வந்துட்டீங்க. நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க, பத்திரிகையாளர் மிரட்டுற அளவுக்கு வந்துட்டீங்க. அது திருப்பூர் வாசி ஒருத்தர். என்ன நடக்குது பாஜகவில்? கேவலமா இல்லை? தனித்து போட்டி இருந்த அண்ணாமலை தலைமையில் 50 சீட் ஜெயிச்சிருப்பாருங்க, 40 சீட் ஜெயிச்சிருப்பாருங்க, மானத்தோடு வாழ்ந்துருக்கலாங்க. கவர்னராக ராஜினாமா பண்ணி திருப்பி கவர்னர் ஆகி திருப்பி ராஜினாமா பண்ணி மத்திய அமைச்சர் ஆனோம். பாராளுமன்ற தேர்தல் எம்எல்ஏ, மத்திய அமைச்சர் எம்எல்ஏ தேர்தல் போட்டி போடுறது நான் தெரிஞ்சு கேள்விப்படலை. இவங்கள சொல்ல மாட்டேன் நான். சீட் கொடுத்தா இருப்பாருங்க பியூஷ் கோயல் என்ற ஒரு மாமனிதர், அவரை கட்டி வச்சு அடிக்கணும். அவங்க பண்ணுற வேலை. தமிழ்நாடு பாஜக கெட்டு போகிறதுக்கு காரணமே திமுக அதிமுக இல்லை, மத்திய பாஜக தான். ஏன்னா அவங்களை வந்து இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அமித்ஷாவும் மோடியும் எப்போ ஒரு சும்மா பேருக்கு ஒப்புக்கு பிரச்சாரம் போயிட்டாங்களோ அப்போ வேலைக்கு ஆகாதுன்னு கண்டுபிடிச்சோம். வேலைக்கு ஆகாதுன்னு சாய்ஸ் ஆஃப் ராங் கேண்டிடேட் எல்லாம். ஆனந்தன், ஐயாசாமி, சீனிவாசன், ஒரு 2-3 பேரை தவிர மீது எல்லாம் யூஸ்லெஸ் கேண்டிடேட். விஜய் தாரணி நல்ல கேண்டிடேட், அவங்க அன்பார்ச்சுனேட்லி தோற்று போயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை என்ற ஒரு சக்தி அங்கே மிஸ்ஸிங். அவரும் பிரச்சாரமும் பெருசா பண்ணாரு, ஆனா வந்து ஏடிஎம்கே நிறைய பண்ணாரு. அதுவும் மொமெண்டம் அதை கிரியேட் பண்ண முடியல அவரால். அண்ணாமலை ரசிகர்கள் அண்ணாமலை சொன்னதை எடுத்துக்கல. ஓகே, நீங்க வந்து இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் போடுங்கன்னு சொன்னதை அவர் நீங்க கட்சிக்காரனா தான் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆமா, ரசிகர்கள் எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும்? எங்க தலைவர் சொன்னாரு, துரோகத்தை மறந்தாரு. அவர் இழக்கப்பட்ட துரோகத்தை நான் மறக்கல, போட மாட்டேன் அப்படின்னா. ஒரு தொண்டரை என்கிட்ட பேசினான், போட முடியாது. நான் ஏன் போடணும்? நான் விதில் ஊதிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்தது? டிஎம்கே போட மாட்டேன், அதிமுக போட மாட்டேன், கூட்டணியில் இருக்குது, விதில் ஊதிட்டு போகிறேன்னா. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக ஏங்க பாஜகன்ற ஒரு கட்சி வெஸ்ட் பெங்கால் ஆட்சி பிடிக்கும்னு 5 வருஷம் முன்னாடி நினச்சி பார்த்தீங்களா? ரோல்டு, அப்படியே மம்தா பானர்ஜி ரோல்டு அப்படி மூட்டை கட்டி அமிச்சிட்டாங்க வெளியில். அப்படிப்பட்ட வெஸ்ட் பெங்கால் ஜோதி பாசு கம்யூனிஸ்ட் கோட்டை, கம்யூனிஸ்ட் தரமட்டம் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது, காங்கிரஸ் என்ற கட்சியே கிடையாது. மம்தா பானர்ஜி எதிர்ப்பு அதையும் காலி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட மோடி, அமித்ஷாக்கு ஸ்டாலின் மீது என்ன ஒரு பாசம்? பாசம் இருக்கலாம் இல்லைங்களே. ஹைகோர்ட் சொல்லி கூட எஃப்ஐஆர் போடலையே 2 மாசமா. என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்போ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு
பாஜக தலைவர் தான் உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியல. உண்மையாக இருக்கலாமோ தெரியலையே. இப்போ நேற்று கேள்விப்பட்டேன், தேர்தல் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் உண்மையாக இருக்கலாம். கரூர் மேட்டரில் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டது தவறு, அவர் குற்றமற்றவர்னு ஆர்டர் போட்டாச்சு. சொல்லிட்டாங்களா, ஓரளவு சொல்லிட்டாங்க, ஆர்டர் வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க சிபிஐ? அப்போ யார் இது? என்ன ஒரு சூசைடா? 36 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. யாரோ காரணம் இல்லை. யாரை பிடிக்க போறீங்க? மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். உண்மையான குற்றவாளியை பிடிச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களை நீங்கள் வந்து கழுவேற்றுற மாதிரி, இல்லை மூடி போனீங்கன்னா இங்கே வண்டவாளம் தெரிஞ்சு போயிடும். பாஜக தமிழ்நாட்டில் யாரை ஆதரிக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். பாஜக தலைமையை நான் குறை சொல்ல மாட்டேன், லீடர்ஷிப்பே இல்லை. லீடர்ஷிப் இல்லாததால ஒரு எக்ஸப்ட் ஒரு 4-5 வேட்பாளர்கள் 20 கோடியில் 19 கோடி சுருட்டி 1 கோடி செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க. கணக்கு வழக்கே தெரியும். அதிமுக தொண்டர்களுக்கு 10 பைசா பணம் கொடுக்கல, அவன் பக்கத்து தொகுதி அதிமுக வேலை பண்ண போயிட்டான். பாஜக தொண்டனுக்கு 10 பைசா பணம் கொடுக்கல, அவன் பக்கத்தில் அதிமுக தொகுதி வேலை பண்ண போயிட்டான். அப்புறம் எங்கே நீங்கள் எப்படி வேலை பண்ண முடியும்? ஸோ அண்ணாமலைன்ற ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா தனித்து போட்டு வச்சிருப்பாரு, ஆட்சி பிடிப்பான்னு சொல்லியிருக்க முடியாது. 40-50 சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் கெடுத்தீங்க. காங்கிரஸ் கற்றுக்கொண்ட பாடம், காங்கிரஸோட பாஜக 1 சீட் வரும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். காங்கிரஸோட க்ஷீணமாக போச்சு பாஜக. காங்கிரஸ் க்ஷீணமாக போனதுக்கு காரணம் திராவிட பாஜக மாதிரி திராவிட காங்கிரஸ். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், விஜய்க்கு தேவைப்படாது. தேவைப்பட்டால் முதல்ல கை தூக்குறது காங்கிரஸ்காரனாக தான் இருக்கும். காங்கிரஸ் போயிடுங்கிறீங்களா? கண்டிப்பாக போயிடும். காங்கிரஸ், விசிகா, பிரேமலதா எவ்வளோ பேர் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. பிரேமலதா ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விஜய் பக்கம். பாமக கிட்டத்தட்ட ஒரு 5 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. பாமகவும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக, அதிமுக தவிர எல்லா மீதி சில்லறை கட்சிகள், பாஜக தவிர மீதி சில்லறை கட்சிகளை வச்சு விஜய் ஆட்சி அமைச்சிருவார். தேவைப்பட்டதுன்னா. ஏன்னா இன்னும் முடிவு தெரியும். மணி 6 மணி தான் ஆச்சு, 7 மணி ஆச்சு. இனிமேல் தான் நமக்கு தெரியும். நைட் 10 மணிக்குள்ள தெரிஞ்சிடும். ஆனால் விஜய் முதலமைச்சராக கேட்டால் முதலமைச்சர் அவருக்கு உண்டான நம்பர்ஸ் வந்துடும். சார், விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு சார். அவர் தான் லீட்ல இருக்கிறார், அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காங்க. விஜய்க்கு முன்னாடி என்ன சவால் சார் காத்திருக்கு? அவருக்கு நிறைய சவால் இருக்கு. மக்கள் அவரை பேராதரவு கொண்டு கட்டி அணைச்சு அப்படியே அவர் வாரி அணைச்சு முத்தமிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் தலையில் இருப்பது தங்க கிரீடம் இல்லை, முள் கிரீடம். இயேசுநாத சொன்ன மாதிரி முள் கிரீடம். 10 லட்சம் கோடி கடன். ஆனால் விஜய்கிட்ட ஒன்று இலவசங்கள் அதிக நார்மலாக கொடுக்குறேன், நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்கள மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். தட் இஸ் குழந்தைங்க தங்கம் கொடுக்குறேன்னு இருக்காரு சார். தாலிக்கு தங்கம், குழந்தைகளுக்கு தங்கம். கலைஞர் ஸ்கீம் அது ஜெயலலிதா கொடுத்தது சார். ஜெயலலிதா கொடுத்தது. கலைஞர் பண்ணார். கலைஞர் பண்ணல, ஜெயலலிதா கொடுத்தாங்க. ஓகே, ஜெயலலிதா தப்பா சொல்றேன், ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதெல்லாம் அரசியல்வாதிக்கு. இப்போ கல்யாணத்துக்கு தாலி கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனா சார், இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் வந்து 1,20,000 விற்குது சார். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கல்யாணம் நடக்குது சார் தமிழ்நாட்டுல. தேர்தல் வாக்குறுதி என்பது கட்சி வாக்குறுதி வேற, ஆட்சியாளர் வாக்குறுதி வேற. அண்ணா சொன்னார், ரூபாய்க்கு 3 படி அரிசினார். எல்லாம் திமுக குத்துனாங்க. காங்கிரஸ் வீட்டுக்கு அமிச்சாங்க 67. நல்லா ஞாபகம், ஸ்டூடெண்டா இருந்தப்போ. ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல சீஃப் செக்ரட்டரி சபாநாயகர் கூப்பிட்டு சொல்லிட்டார், அண்ணா வேலைக்கு ஆகாது. சபாநாயகம் பண்ற சீஃப் செக்ரட்டரிலாம் மணிமணியான ஐஏஎஸ் அதிகாரிகள். இட் ஒன்ட் ஒர்க் மிஸ்டர் அண்ணாதுரை, மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னார். உடனே சொன்னார், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னார். அண்ணாவே மாத்தினார். அப்புறம் அந்த 1 படி காணாம போச்சு. ஸோ ஆட்சியாளர்களோட வாக்குறுதி வேற, கட்சியோட வாக்குறுதி வேற. இப்போ விஜய் என்ன பண்ணோம்னா, அவரோட முன்னாடி இருக்க சவால்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும். சீர்குலைஞ்சு போன சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும். இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். தமிழ்நாட்டில் வெறி அடங்கலை. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம். ஜெயலலிதா சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்து ரவுடிசம் வரும்னு. அது திருப்பி ப்ரூவ் ஆகிட்டு வருது. ரவுடிசத்தை அடக்கணும். கஞ்சா, மது, போதையை நிறுத்தணும். மதுக்கடைகளை மூடுவாரான்னு தெரியாது, பட் மதுக்கடையை மூடுறதுக்கு உண்டான, குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்கம் வேற கிடையாது. ஓகே, யூ ஷுட் ரன் த கவர்மெண்ட். அதனால் அது குறைக்க பார்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் வந்து இவர் வந்து நலத்திட்டங்கள்ன்ற பேர்வேல் இலவசங்களை வாரி கொடுக்குறாரு. ஓகே, தேர்தலில் ஜெயிக்கிறது வேற விஷயம். அப்புறம் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடந்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து சர்வ மதத்தினையும் மதிக்கக்கூடிய ஒரு செக்குலர் பர்சனாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரி மத மாத்திரமெல்லாம் கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போவார்னு ஒரு மூத்த அதிகாரி என்கிட்ட சொன்னார் காலையில். ஏன்னா அவருக்கு தெரியும்
மத்திய அரசாங்கம் பயிற்சினா என்ன நடக்கும்னு தெரியும். ஓகே. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிறைய நல்லது கிடைக்கும்னா, இப்போ அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறதா கேள்விப்படுறோம். ஓகே. பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு இன்னைக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டாரு, ராகுலும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஓகே. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா கூட பாஜக பகைச்சிக்க மாட்டார். ஸ்டேட் லெவலில் அது வேற, அது எலி பூனை கரடி சண்டை. நேஷனல் லெவலில் க்ளீனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இது வந்து அதிமுக கற்றுக்கொள்ள பாடம், திமுக கற்றுக்கொள்ள பாடம் முடிச்சிட்டோம். பாஜக காங்கிரஸ் வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்தோடனே க்ளீனாக ப்ரோ பிஜே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கட்சி கூட்டணிகள் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது நாளையிலேருந்து. ஓகே. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரியல் டெஸ்ட் தெரியும். பட் இது என்னன்னா, இதில் வந்து அதிக டேமேஜ் திமுக அதிமுக கேட்டிங்கன்னா அதிக டேமேஜ் நான் அதிமுக தான் சொல்லுவேன். ஏன்? ஆட்சி பிடிக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க, போச்சு, கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வேவாக இருந்ததுன்னா, ஒரே அணியாக இருந்ததுன்னா அப்படியே அதிமுக தூக்கி போட்டிருப்பாங்க. பழைய மாதிரி 5 வருஷம் வாய்ப்பு எழுந்துட்டீங்க. அதில் விஜய் நான் குறைச்சி சொல்லல, ஒரு ஆர்குமெண்ட் சேக் சொல்கிறேன். ஓகே. அதிமுக ஜெயிச்சிருக்க வேண்டிய அதிமுகவை தோற்கடித்து காரணம் திமுக விஜய் இல்லை, நீங்கள் பண்ண தப்பு. ஓகே. அது ஒரு மெயின் பாயிண்ட். விஜயோட வெற்றி பெற்றதுக்கு மக்கள் ஆதரவு சுனாமி மாதிரி அலை அடிச்சது. அது இளைஞரோட சக்தியை ஆதரவர்ஜனா கூட சொன்னார். ஜென்னெக்ஸ் வந்து நேபாளில் பண்ண மாதிரி இது மாதிரி பண்ணணும், அது வேற மாதிரி புரிஞ்சுனாங்க, வயலன்ஸ் நினைச்சாங்க. ஓகே. அந்த மீனிங்ல அவர் சொல்ல, புரட்சி வெடிக்கும்ங்கிறது வாக்குப்பதிவு புரட்சி தான். இது நடந்தது புரட்சி தான், வாக்குப்பதிவு புரட்சி. வேற எந்தமான வயலன்ஸும் இல்லை, அமைதியான முறையில் தேர்தல் நடந்தது. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோட், சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சாய்குமார், 2 பேரும் நன்றி சொல்லணும். ஆகவே இந்த புரட்சி வெடிக்கிறதுக்கு காரணம் மக்கள் வந்து வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் போயிட்டாங்க. இந்த எப்படா அந்த கவர்மெண்ட் போகுன்ற நிலைமைக்கு போனதுனால அவர் பண்ண நல்ல திட்டங்கள், அதே நேரத்தில் ஸ்டாலின் ஃபுல்லாக குறை சொல்ல விரும்பலை. மதிய உணவு கொடுத்தாரு, காலை உணவு கொடுத்தாரு, மதிய உணவு காமராஜ் கொடுத்தாரு, காலை உணவு கொடுத்தாரு. அந்த நல்ல உணத்தை பாராட்டணும். ஆக மொத்தம் எல்லா கட்சிகளும் பாடம் கற்றுக்கொள்ளணுமான கண்டிப்பாக பாடம் கற்றுக்கணும் நான் சொல்லுவேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் பற்றி உங்களுடைய பார்வையை ரொம்ப அறிவாக வச்சிருக்கீங்க. விஜய் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. விஜய் வெற்றியின் மூலமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசிய நன்றி சுவாமி சார். நன்றி.